ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் முராத் நகரை சேர்ந்த தீப்ஷிகா சர்க்கார். இந்த வாழ்க்கை உண்மையில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையின் விலை மதிப்பற்ற பரிசாகும். நான் அவர்களுக்கு ஆழ்ந்த நன்றிக்கடன் பட்டிருப்பதாக உணர்கிறேன். ஸ்ரீ அம்மா பகவானுடனான எனது தொடர்பு ஒரு குழந்தை பருவ நட்பாக தொடங்கினாலும் அக்காலத்தில் நான் ஸ்ரீ அம்மா பகவானையோ அல்லது என்னையோ உண்மையாகவே அறிந்திருக்கவில்லை. 2017ஆம் ஆண்டின் இறுதியில் நான் ஆழ்ந்த மனசோர்வுக்குள் மெல்லச் செல்வதை உணர்ந்தேன். மனக்காயம், கோபம், பொறாமை மற்றும் பயம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளால் நான் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருந்தேன். நான் ஒரு சிறைக்குள் வாழ்வது போல எப்போதும் என்னை நானே தாழ்வாகவும் பயனற்றவளாகவும் உணர்ந்தேன். தற்கொலை எண்ணங்கள் என் மனதில் தோன்றி மறைந்த தருணங்கள் கூட இருந்தன. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளாலும் எங்கள் தாசாஜியிடமிருந்து நான் பெற்ற வழிகாட்டுதலும் மட்டுமே நிலைமை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. நான் படிப்படியாக மனசோர்வில் இருந்து மீண்டு வந்து என்னையும் எனது அகநிலையையும் மனதின் செயல்பாட்டு முறைகளையும் புரிந்து கொள்ளத் தொடங்கினேன். எனது எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் செயல்களை விழிப்புணர்வுடன் கவனிக்கத் தொடங்கினேன். கடந்த ஆண்டு ஆனந்த தீக்ஷா செயல்முறைகளில் கலந்து கொண்ட பிறகு எனக்குள்ளொரு ஆழமான மாற்றம் நிகழ்ந்தது. இன்று நான் பணியில் இருக்கும்போது மிகுந்த ஆற்றலுடனும் உயிரோட்டத்துடனும் உணர்கிறேன். கடந்த காலத்தின் வேதனையான அனுபவங்கள் உடனான தொடர்புகள் அனைத்தும் முழுமையாக கரைந்து விட்டன. நான் மற்றவர்கள் பேசுவதை கேட்கும்போது உள்ளுக்குள் எந்த விதமான விமர்சன குரலும் எழுவதில்லை. அமைதியும் ஏற்புணர்வும் மட்டுமே நிலவுகின்றன. என்னை நானே ஒரு பகுத்தறிவுவாதியாக கருதினாலும் இப்போது தேவைப்படும் போது மட்டுமே நான் சிந்திக்கிறேன். மற்ற நேரங்களில் நான் ஒரு இயல்பான ஆனந்த நிலையில் அமைந்திருக்கிறேன். மிகச் சாதாரணமான விஷயங்களில் கூட எனது கணினி திரையை பார்ப்பதிலோ அல்லது சாலையை பார்ப்பதிலோ கூட நான் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன். எனக்குள் நிகழ்ந்த மாற்றம் மிகவும் ஆழமானதாக இருந்ததால் என்னை சுற்றியிருந்த அனைவரையும் அது வியப்பில் ஆழ்த்தியது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்கள் முடிவற்றவை என்பதால் என் உள்ளத்தில் இருந்து நன்றியுணர்வு பெருகி வருகிறது. நான் இதற்கு பிரதிபலனாக செய்யும் எந்த செயலும் நான் பெற்றுக்கொண்ட அந்த பரந்த கருணை கடலின் ஒரு சிறு துளி மட்டுமே என்பது போல எனக்கு தோன்றுகிறது. அமைதி, சுதந்திரம் ஆகிய இந்த அழகிய நிலைகளை எனக்கு அருளியதற்காக என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது உளமார்ந்த நன்றி